Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா properties of set operations. So properties of set operations என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 9thல படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் படிக்க போகிறோம். commodity property and associative property. commodity propertyல ரெண்டு செட்ஸ் இருக்கும் A and B. associative propertyல பார்த்தீங்கன்னா மூணு செட்ஸ் இருக்கும். A, B, C அந்த மாதிரி மூணு செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கமோடிட்டி ப்ராப்பர்ட்டியில் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டுக்குமே ஃபார்முலா இருக்குது. ஸோ யூனியனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. இன்டர்செக்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டு ஃபார்முலாவும் இருக்குது. So union formula பார்க்கும்போது A union of B union C equal to A union of union C. Intersection பார்க்கும்போது A intersection of B intersection C equal to A intersection B intersection C. அதாவது யூனியன்னா ரெண்டுமே யூனியன் இருக்கும், இன்டர்செக்ஷனா ரெண்டு சைடுமே இன்டர்செக்ஷன் இருக்கும். இதுதான் கமோடிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபார்முலா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சம் செய்யும்போது நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். ஸோ 1.3 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ 1.4 பார்க்குறோம். 1.4 கொஸ்டின் பாருங்கள். இஃப் பின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 1, 2, 5, 7, 9. கியூவோட செட்டு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 9, 11. ஆரோட செட்டு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 7, 9 அண்ட் எஸ்ஸோட செட்டு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 8. ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பி யூனியன் கியூ ஆஃப் யூனியன் ஆர். அப்போ எல்லாமே யூனியனாக கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பி இன்டர்செக்ஷன் கியூ யூனியன் பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. இந்த மூணு சமயம் பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் த கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பியோட செட்டு கொடுத்துருக்கான், கியூவோட செட்டு, ஆரோட செட்டு, எஸ்ஸோட செட்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா P யூனியன் Q யூனியன் R. இதை தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த செட்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சம்மை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்கெட் உள்ளதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு தான் டோட்டல் வேல்யூ நீங்கள் பார்க்கணும். இந்த சம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுற இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், P யூனியன் Q. நம்ம அந்த யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ யூனியனாக அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. P யூனியன் Qன்றது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியோட செட்டையும் கியூவோட செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 அடுத்து என்ன இருக்குங்க 3, 5, 7, 9, 11. அதாவது ரெண்டு செட்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதக்கூடியது யூனியன். ஸோ அப்படி எழுதும் போது சார் ரெண்டுலேயுமே இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 டைம்ஸ் எழுதணுமா? நோ, யூனியன் சேர்த்து எழுதும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். 2 டைம்ஸ் வந்துருச்சுன்னா 1 டைம் எழுதுனா போதும். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பியும் கியூவும் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். 1, 2, 3, 5, 7, 9, 11 கிடைக்குது. இப்போ கொஸ்டின் படி வெறும் பி யூனியன் கியூ மட்டும் கேட்க கிடையாது, பி யூனியன் கியூ ஆஃப் யூஆர். அதாவது இந்த பி யூனியன் கியூ கூட எதை நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம், ஆரை சேர்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது பி யூனியன் கியூ யூனியன் ஆர் ஈக்குவல் டு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி யூனியன் கியூ என்ன வேல்யூ தெரியும் இப்போ தான் பார்த்தோம். அந்த ஆன்சர் யூனியன் ஆர்ன்றது செட்ஸ்ல எழுதுங்க 3, 4, 5, 7, 9. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே யூனியன் பண்ணி எழுதுகிறோம். 1 எழுதியாச்சு, 2 எழுதுறேன். இங்கே பாருங்கள் 3 இங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. 2, 3 எழுதுமா? இன்னும் ஒரே டைம் எழுதுனா போதும். 5 2 டைம் இருந்தாலும் ஒரே டைம் எழுதுனா போதும். இங்கே 4 4 போட்டிருக்கோம். 7, 9, 11. இதுதான் P யூனியன் Q யூனியன் R. அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள வேல்யூ பார்க்கணும், வர ஆன்சரை எதை ஆட் பண்ண சொல்லிருக்காங்க, ஆரை ஆட் பண்ணி இன்னொரு ஸ்டெப் எழுதுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெண்டாவது சம் பாருங்க.
P intersection Q intersection S. ஸோ அங்கே யூனியன் கொடுத்துருந்தாங்க, இங்கே என்னது உங்களுக்கு இன்டர்செக்ஷன். அப்போ இன்டர்செக்ஷன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ளதான் ஃபர்ஸ்ட் ஆன்சராக பார்க்கணும். P intersection Q. இன்டர்செக்ஷன்னா Pயோட செட்டில் எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன் Qயோட செட்டில் எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரெண்டு செட்டில் என்ன காமனாக இருக்கோ அதான் உங்களுக்கு ஆன்சர் எழுதணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க இங்கே 1 இங்கே 1 இருக்கா, இல்லை எழுதக்கூடாது. இங்கே 2 இங்கே 2 ஓகே 2. இங்கே 5 5 ஓகே. 7 நோ. 9 எஸ். அப்போ P இன்டர்செக்ஷன் Q ஆன்சர் என்ன உங்களுக்கு 2 5 9. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, P இன்டர்செக்ஷன் Q ஆஃப் இன்டர்செக்ஷன் எஸ். இப்போ பார்த்த ஆன்சர் கூட எதுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும், எஸ்க்கு பார்க்கணும். அப்போ P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் எஸ் ஈக்குவல் டு, இப்போ P இன்டர்செக்ஷன் Q என்ன பார்த்துருந்தீங்க 2 5 9. இன்டர்செக்ஷன் எஸ் என்ன தெரியும் 2 3 4 5 8. இன்டர்செக்ஷன் ரெண்டு காமனாக உள்ளதான் பார்க்கணும். இங்கே பாருங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு ஓகே. இங்கே 5 இருக்கு, இங்கேயும் 5. இங்கே 9 இருக்கு, 9 இருக்கா நோ. ஸோ அப்படின்றப்போ ரெண்டு காமனாக உள்ள டேர்ம்ஸ் என்ன உங்களுக்கு ஆன்சர் 2 5. ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, Q இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர். இதே மாடல் தான், பட் செட்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், Q இன்டர்செக்ஷன் எஸ். Q இன்டர்செக்ஷன் எஸ்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ஆன்சர் எழுதிட்டேன். இங்கே பாருங்க, Qக்கும் எஸ்ஸுக்கும் சேம் உள்ளதை பாருங்க. இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 3 5 5. ஜஸ்ட் 2 3 5 மட்டும் தான் கிடைக்குது. அதை தான் டேரெக்டாக ஆன்சர் எழுதியாச்சு. Q இன்டர்செக்ஷன் எஸ்ஸோட ஆன்சர் என்ன 2 3 5. பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Q இன்டர்செக்ஷன் எஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர். இந்த ஆன்சரு கூட இந்த ஆன்சரை நீங்கள் மெர்ஜ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அப்போ Q இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர்ன்றப்போ 2 3 5 Q இன்டர்செக்ஷன் எஸ். இன்டர்செக்ஷன் ஆரோட வேல்யூ என்ன தெரியும் 3 5 7 9. ரெண்டுக்கும் சேம் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். ரெண்டு காமன் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. 3 இருக்குது 3 ஓகே எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 5 ஓகே. இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 5. ஓகேங்களா? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. டெஸ்ட் ஃபார் கமோடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டுமே செக் பண்ண சொல்லிட்டாங்க. கமோடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் பார்க்கணும், இன்டர்செக்ஷன் பார்க்கணும். அப்போ யூனியனுக்குரிய ஃபார்ம்ல என்ன தெரியும், A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. அது ஒரு தனிசமாக பார்க்கணும். இன்டர்செக்ஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் C. அதனுடைய ஆன்சரையும் பார்க்கணும். ஸோ அவங்க சார் இங்கே ஃபார்முலாவில் AB தானே கொடுத்துருக்காங்க. இங்கே செட்ஸ் பார்த்தீங்கன்னா PQன்னு இருக்கே, ஃபார்முலா மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ஏபினா ஏபின்னு யூஸ் பண்ண போகிறோம், PQனா PQன்னு யூஸ் பண்ண போகிறோம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே P ஈக்குவல் டு செட்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஃபில்டர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. X இஸ் a ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Qவோட செட்டு பார்த்தீங்கன்னா Qவோட செட்டு பார்த்தீங்கன்னா X is an irrational number. So what is the real number? What is the irrational number? So real number mean என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 2க்கும் 7க்குள்ள பிட்வீன் நம்பர் என்ன தெரியும் 3 4 5 6. இந்த ஹோல் நம்பர் தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ரியல் நம்பர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த என்ன சொல்கிறது, டெசிமல் இல்லாமல் ஃப்ராக்ஷன் இல்லாத நம்பர் தான் உங்களுக்கு என்னது ரியல் நம்பர். ஸோ எக்ஸ் இஸ் ஏ இரேஷனல் நம்பர் மீன்ஸ் என்ன, ஸ்கொயர் ரூட்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர். அப்படி ஸ்கொயர் ரூட்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 9 ரூட் ஆஃப் 4 வேல்யூ டேரெக்டாக வேல்யூ கிடைக்கும். நீங்களே பாருங்கள், ரூட் ஆஃப் 4 வேல்யூ என்ன 2, ரூட் ஆஃப் 9 வேல்யூ என்ன 3. ஸோ இந்த மாதிரி நம்பர் இரேஷனல் கிடையாது. ஸோ ரேஷனல் அதாவது ரூட்டோட வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு டெசிமலில் ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னா இட் இஸ் கால்ட் ஏ இரேஷனல் நம்பர். அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 and 7 ரெண்டுக்கும் 7க்கும் உள்ள பிட்வீன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஜென்ரல் நம்பர் ஆனால் எழுதிருக்கேன், இது கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. ரூட் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414, ரூட் 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732, ரூட் 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. இது வந்து இரேஷனல் நம்பர் கிடையாது. ரூட் 5 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.236, ரூட் 6ஓட வேல்யூ ரூட் 7 வேல்யூ எழுதியிருக்கேன். இப்போது நம்ம அந்த செட் ஃபில்டர் ஃபார்மை என்ன பண்ண போகிறோம், ரோஸ்டர் ஃபார்மை மாற்ற போகிறோம்.
நல்லா கவனிங்க. ஸோ 2க்கும் 7க்கும் உள்ள ஃபஸ்ட்டு கேட்டது ரியல் நம்பர் கேட்டாங்க, பியோட பாயிண்ட்ஸ், அதாவது பியோட செட்ஸ். பியோட செட்ஸ் என்ன கிடைக்கும்? 3, 4, 5, 6. ஏன்னா பிட்வீன் 2க்கும் 7க்குள்ள பிட்வீன் நம்பர் என்ன? 3, 4, 5, 6 தான். கியூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் உள்ள இரேஷனல் நம்பர். சார் √2 எடுக்கலாமா? அது 1 பாயிண்ட் தான் இருக்குது, 1.414. அது 2க்கு முன்னாடியே வந்துடும். √3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732, அதுக்கும் 2க்கு முன்னாடியே வந்துடும், அதையும் எடுக்கக்கூடாது. √4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, அது வந்து ரியல் நம்பர், இரேஷனல் நம்பர் கிடையாது, அதையும் எடுக்கக்கூடாது. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா √5. அப்போ √5லேருந்து லாஸ்ட்டில் பார்க்குற √49 வேல்யூ என்ன? 7. √49 வரைக்கும் நீங்கள் வேல்யூ எடுக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. √5லேருந்து √5, √6, √7, √8, √9 எடுக்கலாமா? √9 எடுக்கக்கூடாது, ஏன்னா 3 ஆயிரும் ஆன்சர், அது எடுக்கக்கூடாது. √10, √11, √12, √13, √14, √15, √16 எடுக்கக்கூடாது. அது ஆன்சர் √16 வேல்யூ 4, அது எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து அப் டு வேல்யூ வந்துட்டே இருக்கும். √25 எடுக்கக்கூடாது, √36 எடுக்க முடியாது. இதுக்கு இடையில உள்ள வேல்யூ நீங்கள் எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு மேலே வேல்யூ வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு ஒரு 4 வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ √5, √6, √7, √8 மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? √9, √10 எடுத்து பண்ணாலும் சேம் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த செட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ எழுதணும்னா ஒரு 40 வரைக்கும் நம்ம எழுதிட்டே இருக்கணும். அது வரைக்கும் எழுதி நம்ம வேல்யூ பார்க்குறது கொஞ்சம் லென்த்தியான சம்மாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சம் வேல்யூட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். இரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 7 கொடுத்தாங்கன்னா அது 40 வரைக்கும் கிடைக்கும். அப்படிலாம் ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கேட்டனால என்ன பண்ணுறேன், மேலே 4 வேல்யூஸ் கிடைக்குது, 3, 4, 5, 6. நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் 4 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது P யூனியன் Q பார்க்கும்போது Pயும் Qயும் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, √5, √6, √7, √8. ஏன்னா யூனியனை என்ன பண்ணுவோம், ரெண்டு சேர்த்து எழுதுவோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கமோடேட்டிவ் யூனியன் கேட்டிருக்காங்க, இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனியன் எழுதுகிறேன். அந்த யூனியனுக்குரிய வேல்யூ எழுதி யூனியன் பார்த்தாச்சு. அடுத்து Q யூனியன் B. ஸோ எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். P யூனியன் Qனாலும் Q யூனியன் Bனாலும் சேம் ஆன்சர் தான், அஸ் யூஸ்வல் சேம். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா P யூனியன் Q, Q யூனியன் B ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஹென்ஸ் தி ப்ரூவ். எந்த ஒரு சம் எடுத்தாலுமே இந்த மாதிரி யூனியன் இன்டர்செக்ஷன் ப்ரூவ் பண்ணுற சொல்கிற மாதிரி கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், சேமாக தான் வரும். அதாவது LHS B யூனியன் Q பார்க்குறீங்கன்னா RHS Q யூனியன் B கண்டிப்பாக என்ன இருக்கும், சேமாக தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கமோடேட்டிவ் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் ஃபார்ம்ல என்ன, P இன்டர்செக்ஷன் Q, Q இன்டர்செக்ஷன் P. இப்போ P இன்டர்செக்ஷன் Q பார்க்குறோம். நீங்களே பாருங்கள், Pக்கும் Qக்கும் ஏதாச்சும் காமன் நம்பர்ஸ் இருக்கா? சார் 5 இருக்குது சார், பட் இங்கே என்ன இருக்குது, √5 இருக்குது. ரெண்டுமே காமன் டேர்ம்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், எம்டி செட். அடுத்து பார்த்தீங்கன்னா Q இன்டர்செக்ஷன் P, ரெண்டு காமன் இருக்கா? நோ, அதுக்கும் காமன் கிடையாது. தேர்ஃபோர் ஹென்ஸ் தி ப்ரூவ்டு. ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏயோட செட்டு கொடுத்துருக்கான் PQRS, பியோட செட்டு பார்த்தீங்கன்னா MNQST. அடுத்து பார்த்தீங்கன்னா சியோட செட்டு பார்த்தீங்கன்னா MNPQS, அது ஒரு செட்டு. வெரிஃபை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் கேட்டிருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே 3 டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் கிடைக்கும். 3 டைப்ஸ் செட்ஸ் கொடுத்தாங்க, ABCன்னு 3 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட யூனியன் செட்ஸ் ஃபார்ம் என்ன, A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. இந்த பக்கம் உள்ளது எப்பயுமே உங்களுக்கு என்னது, LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த பக்கம் உள்ளது RHS ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் LHS நீங்கள் எடுத்துக்கங்க. LHS நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், A யூனியன் ஆஃப் B யூனியன் Cன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன சால்வ் பண்ணுவீங்க, நீங்கள் B யூனியன் C தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ B யூனியன் C எடுத்துக்கிட்டேன். B யூனியன் Cனா Bயும் Cயும் ஜாயின் பண்ணி எழுதுறோம். இப்போ M வந்துடும், N வந்துடும், Q S T அதே தான் வந்துடும். M N Q S T. லாஸ்ட்ல இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, P இருக்குது. ஸோ Pயோட ஆன்சர். அந்த வந்த ஆன்சரை எது கூட மெர்ஜ் பண்ண போகிறோம், A கூட. அதாவது லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும், A யூனியன் ஆஃப் B யூனியன் C. அப்போது இங்கே பாருங்கள்,
மூணுமே கம்பைன் பண்ணி எழுதிருப்போம். ஏ கூட இந்த வந்த ஆன்சரை கம்பைன் பண்ணுறீங்க. இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, அந்த ஆன்சர் எழுதியாச்சு. கியூ இருக்குது, கியூ ஆர் எஸ் எக்ஸ்ட்ரா இங்கே என்ன இருக்குது என் டி எம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும் போது ரிப்பீட்டட் வந்தாலும் ஒரே ஒரு டேர்ம்ஸை நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஆர்ஹெச்எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பிராக்கெட் யூனியன் சி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், பிராக்கெட் உள்ள தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர் எஸ் எம் என் டி. அந்த ஆன்சர் கூட எதை நீங்கள் சேர்க்கணும், சியை சேர்த்து எழுதணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது பி கியூ ஆர் எஸ் எம் என் டி. இது 2 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1ஐயும் இந்த 2வையும் கம்பேர் பண்ணுன்னா as usual சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. LHS ஈக்குவல் டு RHS hence the proved. ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி தான், பட் இங்கே என்ன இருக்குன்னா இன்டர்செக்ஷன். வெரிஃபை தட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஏயோட செட்டு கொடுத்துருக்காங்க, பியோட செட்டு கொடுத்துருக்காங்க, சியோட செட்டு 3 செட்டு கொடுத்துட்டாங்க. அசோசியேட்டிவ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார்ம் என்ன, A intersection B of intersection C is equal to A intersection B, B intersection C. LHS பார்க்குறோம், A intersection B. இங்கே பாருங்க, ஏக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் பார்த்தா என்ன பண்ணணும், சேம் ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே -11 இங்கே இருக்கா, இல்லை. √2 இங்கே இருக்கா, இல்லை. √5 எஸ், √5 மட்டும் இருக்கு. இங்கே 7 இருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் A intersection B என்ன, √5. அதுக்கும் எதையும் கம்பேர் பண்ண போகிறோம், சியை கம்பேர் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்த ஆன்சர். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த வந்த ஆன்சரையும் சியும் கம்பேர் பண்ணுங்க. காமனாக இருக்குது, ஒரே டேர்ம் தான் இருக்குது. √5 இங்கே என்ன இருக்குது, √5. therefore ஆன்சர் இஸ் √5. இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ராக்கெட் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சினா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், பி இன்டர்செக்ஷன் சி பார்க்குறோம். இப்போ பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் என்ன தெரியும், பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். அப்போது √3 இங்கே என்ன இருக்குது, √3. √5 இங்கே √5 2 டேர்ம்ஸ் கிடைக்குது இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது. அப்போ √3 √5. இப்போ இந்த ஆன்சருக்கும் ஏக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். ஏயோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -11 இங்கே இருக்கா, இல்லை. √2 இங்கே இருக்கா, இல்லை. √5 எஸ், √5 மட்டும் இருக்கு. வெறும் 7 இருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் இஸ் √5 ஒன்லி. therefore 1 2 கம்பேர் பண்ணும்போது 1 ஈக்குவல் டு 2. ஸோ இன்டர்செக்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வெறும் இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டு செட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். 3 செட்ஸ் பார்க்கும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ளதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த ஆன்சருக்கு அடுத்து இன்டர்செக்ஷன் பார்க்கணும். அதே போல் தான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பார்க்கணும், வர ஆன்சர் இதையும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செட் ஃபில்டர் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஏயோட செட்டு பாருங்க எக்ஸ். அந்த எக்ஸ் என்ன இருக்கும், 2n. அந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும், ஹோல் நம்பராக இருக்கணும். n வேல்யூ n less than 4. n less than 4. n less than 4னா நீ எடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எது வரைக்கும் நீங்கள் எடுக்கணும், 0 எடுக்கணும். 0 1 2 3 4 எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது n less than 4 தான் இருக்கு. அப்போ less than 4னா அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரைக்கும் 3 வரைக்கும் எடுக்கணும். அடுத்த கொஸ்டின்ல பாருங்க less than or equal to கொடுத்துருக்காங்க. அப்போ எது வரைக்கும் எடுக்கணும், 4 வரைக்கும் நீங்கள் எடுத்தா போதும். இங்கே ஹோல் நம்பர், இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு, நேச்சுரல் நம்பர். அங்கே 2n இருக்கு, இங்கே 2 × n இருக்கு. சியோட செட்டு பார்க்கும்போது டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க 0 1 2 5 6. வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு செட் ஃபில்டர் ஃபார்மை ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றணும். நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த 2n 2n வேல்யூ அவங்களே சொல்லிட்டாங்க. ஹோல் நம்பர் சொல்லணும். 0லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதில் அப்ளை பண்ணுங்கள். 2/0 2/1 2/2 2/3 அப்ளை பண்ணியாச்சு. ஏன்னா 2n தான் ஜென்ரல் டேர்மு. அந்த எண்ணுக்கு பதில் தான் நம்ம 0லேருந்து 3 வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். எனிதிங் பவர் 0 ஆன்சர் இஸ் 1. 2/1 ஆன்சர் 2 தான். 2/2 மீன்ஸ் 2 × 2 ஆன்சர் 4. 2/3 மீன்ஸ் 2 × 2 × 2 ஆன்சர் 8. அப்போ ஏயோட செட்டு ஃபைன் பண்ணியாச்சு. பியோட செட்டு பார்க்கும்போது அவங்க கொடுத்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன இருக்குது, 2 × n. இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அங்கே பவர் பண்ணோம், இங்கே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்.
என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் எது வரைக்கும் எடுக்க போகிறீங்க 4 வரைக்கும் எடுக்க போகிறீங்க. நேச்சுரல் நம்பர் வந்து 1. இப்போ 2 into 1 அடுத்து 2 into 2 2 into 3 2 into 4 வரைக்கும் எடுக்கிறோம். 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 2 4s are 8. C வந்து as usual அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுறோம். LHSோட வேல்யூ பார்த்தீங்கன்னா A intersection B intersection C. A intersection Bன்றது பார்த்தீங்கன்னா Aக்கும் Bக்கும் காமனாக உள்ளது. ஸோ ஏவும் பியும் கம்பேர் பண்ணுறேன். இங்கே 1 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை, எடுக்கக்கூடாது. இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 2, ஓகே. 4 இருக்குது, 4 இருக்குது, ஓகே. 8 இருக்குது, 8 இருக்குது. அப்போது ஆன்சர் 2 4 8. ஓகேங்களா? இப்போ இந்த பார்த்த ஆன்சர் என்ன உங்களுக்கு? A intersection B பார்த்துருக்கோம். அடுத்து அதுக்கும் எதுக்கும் பார்க்கணும்? Cக்கும். இந்த ஆன்சருக்கும் Cயும் கம்பேர் பண்ணணும். அதை தான் பாருங்கள். A intersection B intersection C is equal to ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன ஆன்சர் பார்த்தீங்க? 2 4 8. இன்டர்செக்ஷன் அப்படியே போட்டாச்சு. சி செட் என்ன தெரியும்? 0 1 2 5 6. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் என்ன பார்க்கணும் பாருங்க, 2 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இங்கே 4னா இங்கே 4 இல்லை, 8னா 8 இல்லை. இப்போ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. அடுத்து RHS பார்க்கும்போது RHS வேல்யூ என்ன? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னப்பா பார்க்கணும்? B இன்டர்செக்ஷன் C தான் பார்க்கணும். Bக்கும் Cக்கும் பாருங்க இந்த பக்கத்துல இருக்கு. Bக்கும் Cக்கும் காமனாக இருக்குது. இந்த 2 மட்டும் தான் இருக்குது, வேறு டேர்ம்ஸே கிடையாது. 2வும் 6 இருக்குது, சாரி. Bக்கும் இதுக்கு வந்து 2 and 6. அப்போ இங்கே ஆன்சர் B இன்டர்செக்ஷன் C என்ன வரும்? 6 2, 6. இப்போ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B B இன்டர்செக்ஷன் C ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். A என்ன தெரியும்? 1, 2, 4, 8. B இன்டர்செக்ஷன் C என்ன தெரியும்? 2, 6. ரெண்டுக்கு பொதுவான டேர்ம்ஸ் இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமனாக உள்ள டேர்ம்ஸ் இங்கே 2 இங்கேயும் 2. அப்போ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி தான், வேறு டேர்ம்ஸ் கிடையாது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 1 = 2, ஹென்ஸ் தி ப்ரூஃப். ஸோ உங்களுக்கு இதோட பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக முடியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.4 உங்களுக்கு ஓவர் ஆகுது. ஸோ நீங்கள் நடந்த சம்லாம் நல்லா நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.